கடந்த 3 நாட்கள் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி இந்த 3 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய புனித தலத்தில் உயிர் பலியானது ஏற்பட்டிருக்கிறது. 16ஆம் தேதி திருச்செந்தூர்ல காரைக்குடியைச் சேர்ந்த ஞானகுமார் ஸ்ரீகுமார் இப்ப காலையில தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பா என்னுடைய அனுதாபங்களையும் ஆறுதலையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பிறகு ராமேஸ்வரத்துல ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பக்தர் 3ஆவதா நேத்திக்கு 18ஆம் தேதி தஞ்சாவூர்ல கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இதுக்கு என்ன காரணம்? நீங்க போன மாசம் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிற அவர் பேர் என்ன, அல்லேலியா பாபுவா, சேகர் பாபு, ஸ்னேக் பாபுலாம் இல்ல, அல்லேலியா பாபு. ஏன்னா அவருக்கு ஒருத்தர் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அப்படின்ன உடனே அவருக்கு உற்சாகம் வந்துருது. அல்லேலியா பாபுன்னு இந்த 4 மாவடி மோகன் சிலாசரஸ் மாதிரியா கோஷம் போடும். அப்படின்னா அவர் ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரியா இருந்தா ஹிந்துக்களுக்கு நியாயம் கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறது தான் இந்த சம்பவங்கள். போன மாசம் இந்த சேகர் பாபு கவிஞர் கனிமொழியா, ஆமா, எனக்கு இந்த கவிஞர்னா அது எங்க அண்ணா இல கணேசன் சொல்லுவார், நேர எழுதினா உரைநடை, மடக்கி மடக்கி எழுதினா கவிதை. அதனால அந்த கவிஞர் கனிமொழி, அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து ஜெயிலுக்கு போற மந்திரி, அதுதான் என்ன, இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். இவங்க 3 பேரும் இருக்கச்ச கோவில்ல இருக்கிற மகளிர் இந்து பக்தர்கள் நாங்க 6 மணி நேரமா நிக்கிறோம். ஆனா இதுக்கு எந்த ஏற்பாடு இல்லை, குழந்தைகளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும்னா கொடுக்க முடியல அப்படின்னு. அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்கு. திருப்பதிக்கு போய் 24 மணி நேரம் நிப்பானுங்க, இங்க 6 மணி நேரம் நிக்க மாட்டான்னு. அது நின்னதுனால தான்டா செத்து போனாங்க. அப்படி நின்னதுனால ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்துல ஹிந்து சமய அறநிலைத்துறை மந்திரியா இருக்கிறதுனால தான் ஐ ரிக்வெஸ்ட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டு சாக் திஸ் ஃபெலோ. சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யாம ஹிந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்குது. நீங்க எந்த அளவுக்குன்னா, எனக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம் நினைவுக்கு வருது. மெட்ரிகுலேட்டா இருக்கிற கருணாநிதிக்கு டாக்டரேட் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்த முடிவை ஒரு மாணவர் உதயகுமார் எதிர்க்கிறார். அவர் கொல்லப்படுகிறார். அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு இது என் மகன் பணம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. இன்னும் அராஜகம். அதே அராஜகம் நம்பர் 2 முந்தானா திருச்செந்தூர்ல நடந்திருக்கு. அந்த இறந்து போன குமாரனுடைய மனைவி கிட்ட அவர் ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவம் எடுத்துப்பாருன்னு அவங்க நேத்திக்கு ஊடகத்துக்கே பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எங்கிட்ட சொல்றாங்க, இந்த அநீதியான துறையே இருக்கக்கூடாதுயா, நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஏன்னா ஏமா அந்த மாதிரி நீங்க எழுதி கொடுத்ததா சொல்றாங்களே அப்படின்னு கேட்டேன். அங்க திருச்செந்தூர் போலீஸ், நீ அப்படி எழுதி கொடுத்தா தான் உன் கணவனை அறுக்காம தருவோம் நாங்க, இல்லைன்னா மாட்டோம்னு. உடனே அவருடைய குமாரனுடைய தாயார், நீ என்ன பண்ணாலும் நாங்க பண்றோங்க, என் மகனை சிதைக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆகவே ஒரு காவல்துறை அரசாங்கம் மிரட்டி ஒரு பெண்ணிடம் இந்த மாதிரியா ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அதை வெட்கமே இல்லாமல் சேகர் பாபு வெளியிடலாமா? எவ்வளவு மோசமான ஒரு அரக்க குணம் கொண்ட மனித பண்பு இல்லாத ஒரு ஈன பிறவி தீய சக்தி இந்த சேகர் பாபுங்கிறது நமக்கு தெரியுதா? அந்த லெட்டரை எப்படி ரிலீஸ் பண்ணீங்க? அதுக்கு அடுத்ததா ராமேஸ்வரத்துல அதே மாதிரி கூட்டத்துல இதுல லைன்ல நின்னப்போ மாரடைப்பு இறந்து போயிருக்காரு. சரி, அதே மாதிரி தஞ்சாவூர்ல நேற்றைய தினம். ஆக தொடர்ந்து தினந்தோறும் எனக்கு என்ன தோணுது, இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவன் முடிவு செய்து விட்டான்.
அதனாலதான் ஆண்டவன் புண்ணிய ஸ்தலங்களிலே தினந்தோறும் ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும் அதை இனிமே சரி செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அம்மா போறாங்க கோவில்களுக்கு, அதை நான் பாராட்டுறேன். அது ஒரு 7 நாட்டு சனிமா, அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் வரலாற்று இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். 2700 கோயில்கள் இன்றைக்கு குடமுழுக்கை தாண்டி இருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அது 3000-ஐ தாண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டு களத்திலே நின்று அதிகாரிகள் முழுமையாக இதய சுத்தியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் 2011 20ஆம் ஆண்டு வரையில் அப்படி ஒரு துறை இருக்கின்றதா, அந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் யார் என்ற கேள்விக்குறி இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை இந்த துறைக்கு நியமித்ததோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றார். எங்காவது ஒரு அசம்பாவிதம் என்றால் காலையிலே கைபேசியிலே அவருடைய எண்தான் ஒலிக்கும். அந்த வகையில் எங்களை இயக்கி கொண்டிருக்கின்றார். எதிர்பாராமல் நடந்த சம்பவம் திருச்செந்தூரிலே அவருடைய மனைவியே முதல் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளத்தோடு இருப்பவர், அவ்வப்போது மூச்சுத்திணறல் ஏற்படுவது அவருக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது என்று கூறியிருக்கின்றார். சங்கிகள் தலையிட்டு அதை திசை திருப்புகிறார்கள். அதேபோல் ராமேஸ்வரத்தில் ஒரு வட இந்தியர் தரிசனத்துக்கு வந்தபோது மயங்கி விழுகிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்க முற்படுகின்ற பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். இன்னும் அவருடைய உடலை உரிமை கோருவதற்கு ஆட்கள் வரவில்லை. தஞ்சாவூர் என்று தவறாக சொல்லியிருக்கின்றார். நேற்றைக்கு பழனியிலே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. 3 சம்பவங்களுக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்றைக்கு நடந்த சம்பவம் சபரிமலைக்கு சென்று திரும்புகின்ற பொழுது அவர் நன்றாகத்தான் அந்த கியூ வரிசைக்கு வருகின்றார். கூட்ட நெரிசல் நேற்று எதுவும் இல்லை. அவர் அழகாக 10 ரூபாய் கட்டண தரிசனத்திலே இருக்கையிலே தான் அமர்ந்திருக்கின்றார். திடீரென்ற உடல்நல குறைவு காரணமாக மயங்கி விழுகிறார். மருத்துவமனை, அந்த திருக்கோயிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மருத்துவமனையிலே இருக்கின்ற மருத்துவர்கள் ஓடியாக அந்த இடத்திற்கே வந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கிறார்கள். ரோப்கார் வழியாக அவரை கீழே இறக்குகிறார்கள். ஆம்புலன்ஸிலே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். அவர் அங்கே இறந்து விடுகிறார். எதிர்பாராமல் நடக்கின்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசை குற்றம் சாட்டுவதும் சம்பந்தப்பட்ட துறை அதிலிருந்து விலக வேண்டும் என்பது இவருடைய சித்தாந்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழல்தான். இன்றைக்கு பல இடங்களில் பல நேரங்களில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற திருக்கோயில்களில் ஆகம விதிப்படி குடமுழுக்குகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. இவர்கள் கூறுவது போல் ஒரு சில இடங்களில் பரம்பரை அறங்காவலர்கள் இருக்கின்ற திருக்கோயில்களில் அரசு தலையிட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் திருப்பணிகளுக்கும் பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தால் துறை சார்ந்த ஒரு நிறுவனம் இந்த இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருப்பதால் தான் இவ்வளவு வேகமாக பணி முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருக்கோயிலின் சார்பில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரே ஒரு திருக்கோயில், இந்த மருத்துவமனை இன்றைக்கு 17 திருக்கோயில்களில் மலை சார்ந்த இடங்கள், அதிக பக்தர்கள் வருகின்ற கூட்டம் வருகின்ற இடங்களில் மருத்துவமனைகளை ஏற்படுத்தி தந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆலோசனை என்பதை இந்த நேரத்தில் இது போன்ற ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில ஜென்மங்களுக்கு இதை பதிலாக கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். வந்துச்சே மௌனுதான். இதுக்கும் சட்டம் ஒழுக்கம் என்னம்மா சம்பந்தம் தாயி? நீ எல்லாம் அமைதிப்போம், அவ்வளோதான் இருக்கிறீங்க. ஒரு சில காலகட்டங்களில் முன்விரோதங்கள், எதிர்பாராத பிரச்சனைகளில் இது போன்ற மரணங்கள் ஏற்படுவது இயற்கை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல சமூக விரோத சக்திகள் சென்னையை புகலிடமாக வைத்து கொண்ட சக்திகளை சென்னையிலிட்டு அண்டை மாநிலங்களுக்கு அவர்கள் ஓட்டம் பிடிக்கிற அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தவறு செய்பவர்களுக்கு நீதிமன்றங்கள்,
தொடர், அந்த வழக்குகளுடைய விசாரணை அனைத்தையும் துரிதப்படுத்தி இந்த ஆட்சியில்தான் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் தீர்ப்புகளையும் பெற்றுத்தந்து குற்றவாளிகளுக்கு 2 தண்டனைகளை தருகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எதிர்பாராத நடக்கின்ற குற்றங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்து ஸ்காட்லாந்து யார்டு இணையாக தமிழக காவல்துறையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இயக்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே சட்டம் ஒழுங்கு என்பது அவர்களுடைய கற்பனையான குற்றச்சாட்டு. இந்த ஆட்சி சீரோடும் சிறப்போடும் மக்களுக்கு தேவையான பாதுகாப்போடும் அமைதி பூங்காவாக திகழ்கின்ற இந்த ஆட்சியில் அவதூறு கற்பிப்பதுதான் அவர்களுடைய பணி என்பதால் நாங்கள் அதை விட்டுவிட்டு மக்கள் பணியை தேடி எங்களுடைய நகர்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல டாஸ்மாக் கடைகள் வந்து முதலமைச்சர் படத்தை பாஜக மாட்டம் உட்படுத்திருக்காங்க. எங்காலும் பதிலுக்கு இறங்கிட்டாங்க. இவங்க இது மாதிரியான செயலில் ஈடுபடும் போது தான் அவன் 4 கால் பாய்ச்சலில் வந்தான், 8 கால் பாய்ச்சலில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் களத்திலே நிற்பான். அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார், முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடுவேன் என்று. நாள் குறியுங்கள், தேதி குறியுங்கள், வாருங்கள், காவல்துறை உதவி இல்லாமல் நாங்களே திராவிட முன்னேற்ற கழகமே அதை சந்திப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம். குறிக்கட்டும், பல பரீட்சைக்கு வாருங்கள், தயாராக இருக்கின்றோம். களத்திற்கு ஈட்டி முனைக்கு மார்பு காட்டுகின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். திராவிடத்தின் வரலாறு, திராவிட கட்சிகளின் வரலாறை முழுமையாக அறியாதவர் இப்படித்தான் மக்களையும் அவருடைய அப்பாவி தொண்டர்களையும் தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கு கெடுவதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வியூகங்களை வகுப்பதில் முன்னணியிலே இருக்கின்ற தீர்க்கதரிசி இதற்கு இடம் தர மாட்டார்.